மேய்த்து வாராடி வருகிற வேளையில ஊருக்கு எல்கையில ஐயா சித்தாந்தங்கரையோரம் ஒரு பரட்ட புளிய மரம் புளிய மரம் அடியதியில புளிய மரம் அடியதில் ஒரு இண்ட முள்ளு இருக்குதையா புளிய மரம் அடியதில் ஒரு இண்ட முள்ளு இருக்குதையா அந்த புளிய மரம் பக்கத்தில ஒரு இந்த மரம் இருக்குதையா இந்த முள்ளுனா என்னது சொல்லு பாப்போம். ஏப்பா இந்த செடி கேள்விப்பட்டிருக்க, அது என்ன இந்த முள்ளு? அதுதாமியா இளந்த பழம் முள்ளு. அந்த குட்டி குட்டி பழமா இருக்குமே. ஓஹோ, அந்த இளந்த முள்ளானது நிற்கிறது. ஆமா, அந்த இளந்த முள்ளு அடிவாரத்தில் ஒரு வட்ட பாறை உண்டு. அந்த வட்ட பாறையில இந்த காரமசு ஆனதுதான் வட்ட பாறையில வட்டப்பாரம் பக்கத்தில வட்டப்பாரம் பக்கத்தில அந்த காரம்பசு வருவதையோ அந்த காரம்பசு வட்டப்பாறையின் பக்கத்திலே காராம் பசுவானது வருகிறது. வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறதோ அந்த வட்டப்பாறையில. ஆமா, ஏனே ஓ அங்க உள்ள யார் இருக்கா? யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ஐயன் ஸ்ரீ தர்மஞான சாஸ்தாவும் ஆமோ பூரண புஷ்கலையும் ஆமா எங்க அப்பனாகிய மாடசுவாமியும் ஆமோ எல்லாத்துக்கும் காவக்காரன் கருப்பன் இருளப்பனோடு ஆமையா இப்படி பலவேசக்கார சுவாமின்னு அத்தனை தெய்வங்களும் அந்த பாறைக்குள்ள இருக்கு. பார்த்துக்கோ ஏப்பா 61 பந்தி இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த தெய்வம் இருப்பதை அறிய வேண்டுமென்று வேண்டுமென்றோ காராம்பல்லானது காலையில அவுத்து மாடுகள் எல்லாம் மேய்த்து வருவது வழக்கம். ஏப்பா அனுதினமும் அதான் வேலை. அந்த முத்து கவுண்டர் மேய்த்து சித்தாத்துல தண்ணிய காமிச்சிட்டு பரட்ட புளிய மரத்து அடியில ஆமா நல்லா துண்ட விரிச்சு படுத்துருவாரு. ஏப்பா வெயில் அலைஞ்சு அலுப்பு பாத்துக்கோ. இந்த காராம்பசானது என்ன செய்யுது? என்ன செய்கிறது? மாடுகளை எல்லாம் விட்டு ஆமா ஒரு நாள் தினத்தில ஆமோ காராம்பசானது தனிமையாக போகிறது. ஆமா அந்த வட்ட பாறையிலே பக்கத்துல போய் சுவாமி காராம்பசுவானதோ ஆமோ ஐயா காளையது மண்டி ஓட்டு ஐயா மண்டி ஓட்டு காராம்பசம் மடு நெறித்தோ பால் சொரக மண்டி ஓட்டோ அப்படி மண்டி ஏதும் போடுதையா முன்னங்காலம் மண்டி போட்டு ஆமா மடு நெறித்து பால் சுரக்குகிறது.